பூஜைக்கு வாங்கின பொரி மீதமா இருக்கா? இனிமே இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்க. 2 நிமிஷத்துல கொஞ்சம் கூட நெய் சேர்க்காம சூப்பரா எப்படி செய்யணும் பார்க்கலாமா? இதுக்கு 2 கப் அளவு பொரியை மிக்சியில் போட்டுட்டு இது கூடவே 6 முந்திரி பருப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் கூட குறப்பு இல்லாம நல்லா ஃபைனா தூளா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்க நல்லா இந்த அளவுக்கு தூளா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் மிக்சி ஜாரில் 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி இது கூடவே ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க மாவோட சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்க சீனியையும் போட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. 1/4 லிட்டர் பாலை கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சி வச்சு காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருங்க. ஒரேடியாக போட்டோம் அப்படின்னா தண்ணி விட்டு போயிடும். நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ பிணைச்சி வச்சிருக்க மாவை இந்த மாதிரி பிரியாணி ட்ரே இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். நீங்கள் கரண்டி இல்லாட்டி தோசை கரண்டி இல்லை அப்படின்னா கிளாஸை கூட வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முழுமையாக எல்லாமே ப்ரெஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிளேட்டை வச்சு லைட்டாக கவுத்தோம்னா டக்குன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ஸ்வீட் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் லைட்டாக தட்டுனேன், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் டக்குன்னு விழுந்துருச்சு. ரொம்பவே சிம்பிளாக பூஜைக்கு வாங்கின பொரியை தூக்கி போடாமல் டக்குன்னு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை பர்ஃபி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் முந்திரி பாதாம் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உலர் திராட்சை சேர்த்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சுன்னு வாங்கி சாப்பிட்டான். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.